பேக் டு உடற்பயிற்சி. நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஜிம்முக்கு போகலாம், அதாவது ஜிம் போகிறதுக்கு சில விதிமுறைகள் ஏதாச்சும் இருக்கா, அதாவது புதுசாக ஜிம் போகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் போக முடியுமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் போகக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஜிம் போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி யார்கிட்டயாச்சும் போய் ஒப்பீனியன் கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிம் போகாதீங்க, அப்படி போயிட்டு நீங்கள் கண்டினியூஸாக போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடியோட வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். அதாவது ஜிம் போனீங்கன்னா ரொம்ப குண்டாயிருவீங்க. ஜிம் போனீங்கன்னா இல்லை, ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குண்டாயிருவீங்க. ஸோ போகாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நம்ம வீட்டில் கூட நம்ம ஜிம் போகிறோம்னு இனிஷியலாக நம்ம சின்ன வயசில், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம கேட்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே ரீசன் தான். நீங்கள் ஜிம் போயிட்டு தொடர்ந்து போகாமல் விட்டுட்டீங்கன்னா நல்லா வெயிட் போட்டுரு, உடம்பு பார்க்க நல்லா இருக்காது, ஸோ போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நிஜமாவே உண்மையாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து ரொம்ப லீனாக இருக்க ஒருத்தவங்க வந்து ஜிம் போகிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வெயிட்டை கெயின் பண்ணணும், மசிலை வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஜிம் போயிட்டு போகிறத விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் ஏறும் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே நம்மளோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருமே. அப்போ ரொம்ப ஊரில் வந்து ரொம்ப லீனாக சுற்றிட்டு இருக்க எல்லாருமே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஜிம் போயிட்டு ஒரு 1 இயர் போயிட்டு திரும்ப ஜிம் போகிறத விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வெயிட் கெயின் பண்ணிடலாமே. அவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், மசில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபுட் டயட்லாம் மெயின்டைன் பண்ணும். இது வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜிம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு கட்டுக்கதை. இது வந்து நம்ம போகிறத வந்து தடுக்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு ரீசன் அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. பிகாஸ் வந்து நம்ம ஜிம் போகிறதுக்கும் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி விட்டால் நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அது எதனால் அப்படி அந்த பேச்சு சொல்கிறாங்க, இந்த பேச்சுவார்த்தையில் எப்படி இது வழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜிம் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபுட் டயட் எடுத்துகிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபுட் டயட் வந்து ஒரு விதமாக இருக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பர்சன் வந்து இப்போ ஜிம் போகிறத திடீர்னு சடனாக ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபுட் டயட்டை வந்து அவங்க மாற்றாமல் விட்டுட்டாங்க. இன்கேஸ் அதாவது ஜிம் போகிறத விட்டுட்டு ஃபுட் டயட்டை வந்து நார்மலாக ஆஸ் யூஸ்வல் சாப்பிட்ற மாதிரி நார்மல் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே நம்ம பாடி பில்டிங் பண்ணும்போது என்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோமோ அதே ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டோட கலோரிக்குள்ளேயும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது பேர்ன் ஆகிறோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதாவது நம்ம ஜிம் போய் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்றது மட்டும் அதிகமாகிட்டே போகும், ஒர்க் அவுட் பண்ணுற உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த கலோரி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ஈஸியாக வெயிட் போடும். அதுதான் வந்து இந்த மாதிரி சில பேருக்கு நடந்த ஒரு விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் இதை சூட் பண்ணுறாங்க. இதுவே நார்மலாக இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஜிம் போகிறான் அப்படின்னா அவன் வந்து பெருசாக எந்த விதமான ஃபுட் ஐட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டான். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் அவன் வந்து நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிட போகிறான். ஸோ அந்த ஒரு பையன் வந்து இப்போ ஒரு 6 மாதம் ஜிம் போகிறான், திடீர்னு ஜிம் போகிறத விட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு உடம்புல எந்த விதமான மாற்றமும், அதாவது வெயிட்டில் எந்த விதமான பெரிய மாற்றமும் இருக்காது. ஏன்னா அவனோட ஃபுட்டு வந்து மெயினாக நார்மலாக வீட்டில் எப்பயும் சாப்பிட்ற ஃபுட்டை தான் அவன் சாப்பிட போகிறான். ப்ராப்பராக ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிக் ஃபுட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி அவன் எந்த வேலையும் வந்து செய்ய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நார்மல், அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஜிம் போயிட்டு விட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, ஃபுட் டயட்டை வந்து அவன் இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாட்டி. ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட யாராவது சொல்லி நீ ஜிம் போனீங்கன்னா குண்டாயிருவே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ளீஸ் இந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. எல்லாரோட உடம்பும் வந்து அந்த மாதிரி ஆகாது. இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணுறவங்க யார் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபுட் எடுத்துருக்கவங்க மட்டும்தான் அவங்க திடீர்னு அந்த ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணும்போது அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலாக இருக்கிற எந்த ஒரு மக்களுக்கும் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ யாராச்சும் ஜிம் போனால் நீ வெயிட் யாரோ போகாத அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்க. யாரெல்லாம் ஸ்டார்டிங்கில், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு இல்லை ஒரு ஜிம் போகணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஜிம் போக சொல்லுங்கள். ஏன்னா ஜிம் போகிறது வந்து உடம்புக்கு மட்டும் கிடையாது, மனசுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்கும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லையோ நீங்கள் அடுத்து பண்ணுற வாழ்க்கையில் அடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பில் வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த். நன்றி.